இந்த ஹார்மோன் மாற்றம் தான் உங்களோட கர்ப்பகால அறிகுறியாக தென்படும். முதல் 3 மாதத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க நீங்கள். உங்களோட வயிறு தெரியலைனாலும் கூட உங்கள் கர்ப்பப்பை விரிவடைந்து உங்களோட ரத்த அளவு அதிகரிக்குது இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில். ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 வாரத்துக்குள்ளே உங்களோட குழந்தையோட முக்கியமான கட்டமைப்புகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அவங்களோட சிறிய செல் கூட்டமாக உருவாகுது. இதெல்லாம் வளர்ந்து அம்யூனோட்டிக் பையும் நஞ்சு கொடியும் உருவாக ஆரம்பிக்கும். இது தொப்புள் கொடியாகவும் மாறும். குழந்தையோட மூளையும் அவங்களோட முதுகுத்தண்டும் உருவாகிரும். இது போல் சுற்றி இருக்க உறுப்புகளும் உருவாகிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு முகம், அது மாதிரிக்கு கண்களுக்கான வட்டங்கள், அவங்களோட வாயோட ஆரமும் இதெல்லாம் வடிவம் கொடுக்கும். இந்த 1லேருந்து 4 வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கரு கால் அளவு அங்குலம் நீளம் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கும்ல அரிசி, அதை விட குட்டியாக இருப்பாங்க. அதுதான் கருன்னு சொல்கிறேன். அடுத்து 5லேருந்து 8வது வாரம் வரைக்கும் எப்படி இருக்கும்னா, கன்சீவ் ஆகி 6வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட நுரையீரல், இதயம், காது, கை, கால்கள் எல்லா உறுப்புகளுமே உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட எலும்புகள் திசுக்களை மாற்ற தொடங்கும். குழந்தையோட தலை மற்ற பகுதியை காட்டிலும் அவங்களோட உடலோட ஒப்பிடும்போது அவங்க தலை மட்டும் பெருசாக இருக்கும். இப்போ அவங்க மனுஷமானிக்கே தெரிவாங்க. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வாய், மூக்கு, முகம்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இதய துடிப்பை உறுதிப்படுத்த நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க. இந்த டைமில் உங்களோட 8வது வார முடிவில் உங்கள் கரு முழுமையாக உருவாகிருக்கும். ஒரு அங்குலம் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. அதாவது ராஸ்பெரி அந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 9லேருந்து 12 வாரத்துக்குள்ளே என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு 3 மாத முடிவில் இருக்கீங்க. குழந்தையோட கால் விரல்களும் அவங்களோட நகங்களும் இருக்கும். அவங்களோட கையையும் வாயையும் திறந்து மூடுவதன் மூலம் நகரத் தொடங்குவாங்க. குழந்தையோட சிறுநீரும் அவங்களோட செரிமான அமைப்பும் முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 12 வார முடிவில் குழந்தையோட ஹார்ட் பீட்டை நல்லா கேட்க முடியும். இது அல்ட்ராசவுண்டில் பார்க்கலாம். இந்த வாரத்தில் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது